Hi friends, welcome to my channel SN Trading Tips. நேற்று ஒரு சில லெவலில் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த லெவல்ஸ்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகேங்களா? நேற்று பார்த்தோன்னா நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம்னா, நேற்றுடைய க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் கிட்டே இருந்தால் மார்க்கெட்டிலேருந்து சப்போர்ட் எடுக்கணும். இதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலே ப்ரீவியஸாக நேற்றுடைய லோ அதுலேருந்து மார்க்கெட் டச் பண்ணி ஒரு புல் பேக் கொடுக்குறப்போ நம்ம கால் சைடு எடுக்கலாம். அந்த புல் பேக் எப்படின்னா 24,038க்கு அபோவ் மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் அப் வச்சா நம்ம கால் சைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் 2400 வரையும் போகும், செகண்டு 24,150, தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் வரையும் போகும்னு சொல்லியிருந்தோம். அதே இது நம்ம புட் சைடு நம்ம ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இந்த இடத்துலலாம் இது உடனே இமீடியட்டாக சப்போர்ட் ஜோன் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் டேல அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கின்றதால தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணாலும் 24,052 ஓப்பன் பண்ணாலும் அங்கேருந்து செல்லிங் ஆகி கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட் லைனில் டச் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே ஒரு புல் பேக் ஆகிருக்கு. புல் பேக் ஆகிட்டு மேலே வந்துருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ல நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அந்த டயத்தில் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ வரையும் மார்க்கெட் டச் பண்ணி ஃபுல்லாகவே கன்சல்டேஷன்லேயே போயிட்டு திரும்ப 23,990 அதாவது 24,000 அந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகுது. திரும்ப அங்கேருந்து கீழே ஃபால் ஆச்சுன்னா இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நம்ம புட் சைடு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 23,970க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிடுச்சுன்னா நம்ம புட் சைட் ட்ரேட் பார்க்கலாம். புட் சைட் பார்த்தோன்னா 900 ரேஞ்ச் வரையும் சொல்லியிருந்தேன். 23,900 இது வரையும் சொல்லியிருந்தேன். இதுவரையும் நம்ம ட்ரேடு பண்ணியிருக்கலாம். ட்ரிகர் பண்ணியிருக்குது. கீழே கரெக்டாக ஒரு புட் ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இதிலிருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ரேஞ்சு 23,900 ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரீவியஸ் டேல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு கீழே மார்க்கெட் 23,866 ரேஞ்சுக்கு டச் பண்ணலை. டச் பண்ணிச்சுன்னா இன்னும் நம்ம அடுத்தடுத்து லோ போகும். நம்ம ஒரு கன்ஃபார்மில் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் திரும்ப அந்த 900 கீழே அகெயின் ஒரு பாசிட்டிவாக மூவ்மெண்ட் கொடுத்ததால இந்த ஏரியாவில் எப்போவுமே மார்க்கெட் ஒரு லோ ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டில் வருது அப்படின்னு இது ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆகிட்டு டவுன் ட்ரெண்டில் வருது. டவுன் ட்ரெண்டில் வர மார்க்கெட் ஒரு டோஜி கேண்டிலோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோஜி கேண்டில்லாம் வருதுன்னா அது ரிவர்சல் கேண்டில். இந்த மாதிரி ஒரு டோஜி டைப்பில் ஒரு பின்பார் மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்தாலும் சரி, அப் ட்ரெண்டில் போனாலும் சரி, ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி வந்தாலும் சரி, சப்போர்ட்டில் இந்த மாதிரி வந்தாலும் சரி, நெக்ஸ்ட் கேண்டில் இது பிரேக் கொடுத்து மேலே க்ரீன் கலர் கேண்டில் வருதான்னு பாருங்கள். க்ரீன் கலர் கேண்டில் வந்ததுக்கப்புறமா இந்த ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுக்கணும். எந்த ஹை? அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் ஒரு பின்பார் ஒன்று கொடுக்குறாங்க, சப்போர்ட்டில் பின்பார் கொடுக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் கலர் பாடியாக இது விக்குக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கல. இந்த விக்குக்கு மேலே இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி பண்ணுறதுலாம் க்ளோஸ் கொடுக்கல. அடுத்தது இந்த பாடிக்கு மேலே க்ரீன் வரத்தால் நம்ம உடனே கால் சைடு என்ட்ரி போகலாம். எஸ்எல் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு லோவில் நம்ம வச்சுட்டு இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா, ஏன்னா ரிவர்சல் ஜோன்னா சப்போர்ட்டில் இந்த மாதிரி வரும், சப்போர்ட்டில் வரும், இல்லை ரெசிஸ்டன்ஸில் வந்தால் நம்ம ஒரு கால் சைட் ட்ரேட் பார்த்துருக்கோம். கால் சைட் ட்ரேட் பார்த்துருந்தோன்னா மார்க்கெட் எது வரையும் போயிருக்கோம்? ப்ரீவியஸாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 23,950 970 இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேஷன் ஃபால் ஆகும். ஒரு புல் பேக் எடுத்து புட் சைடு வரணும். அதே மாதிரி புல் பேக் பண்ணி புட் சைடு வந்திருக்கு. 23,900 ரேஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போடுறதுனா 23,900 ஒரு கால் சைட் போடுறதுனா ப்ரீவியஸ் கேண்டில் எங்கேருந்து செல்லாக இருக்குது? இந்த ஒரு பாருங்கள் 1135க்கு ப்ரீவியஸாக செல்லாக இருக்குது. இங்கேருந்து தான் செல்லர் வந்திருக்கிறாங்க. 23,965 இந்த ரேஞ்ச் வரையும் தான் நம்ம புல் பேக் என்ட்ரியில் டார்கெட் இது வரைக்கும் வைக்கணும். டார்கெட் இது வரைச்சுன்னா 23,966 இந்த ரேஞ்ச் வரையும் ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் பண்ணோம் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம 30 to 40 பாயிண்ட் அதுக்கு அபோவே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்ம ரெசிஸ்டன்ஸில் எப்படி ரிவர்ஸ் ஆகும், சப்போர்ட்டில் எப்படி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற இடத்துல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி போக போகுது, நாளைக்கு எப்படி போகிறதுக்குரிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடாக பார்த்தா ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் தான் இருக்குது. 24,075லேருந்து 24,000 இந்த ரேஞ்சு ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே சிக்ஸாக்காகவே இருந்திருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் எக்ஸ்பைரின்றதால ஃபுல்லாக டிகே நடந்திருக்கு.
நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சேம் தான். இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட் ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நோட் பண்ணி கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோனுக்குள்ளவே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணால் சரி வராது. இந்த ஜோனுக்கு ஒன்ஸு 24,080 அபவ் 24,070 80 அபவ் போச்சுன்னா நம்ம வந்து கால் சைட் ட்ரேட் பார்க்கலாம். 24,080க்கு அபவ் போச்சுன்னா கால் சைட் ட்ரேட் பார்க்கலாம். கால் சைட் ட்ரேட் போனோம்னா நம்ம டார்கெட் பார்த்தோன்னா 24,150 ரேஞ்ச் வரைக்கும் போகும். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ 24,000, இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சு 24,050 க்ளோஸ் ஆகிருக்குது. 24,050க்கு அபவ் மார்க்கெட் போச்சுன்னா 24,077க்கு மேலே க்ளோஸ் கொடுக்கணும். ஒரு க்ரீன் கலர் பாடி, ஒரு க்ரீன் பாடி இதுக்கு அபவ் க்ளோஸ் கொடுத்து இன்னைக்கு ஹைக்கு மேலே ஒரு க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் செட் ட்ரேட் பார்க்கலாம். கால் செட் ட்ரேட் பார்த்தோன்னா 24,150 டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து கால் செட் ட்ரேட் பண்ணலாம். ஒரு பெரிய பிக் கேண்டில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, இதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்னா செல் சைடு கொடுக்கலாம். பின்பார் டோஜி கேண்டில் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ரெட்டாக கொடுத்து அடுத்தது ரெட்டு வந்ததுன்னா நம்ம வந்து மேலே இருந்து புல் பேக்கில் புட் சைட் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நாளைக்கு உள்ள செட்டிங். புட் சைட் சப்போஸ் வந்து நம்ம வந்து கால் சைட் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போச்சுன்னா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும். 24,200, 24,230 அதையும் தாண்டிச்சுன்னா 24,250 ரேஞ்ச் வரைக்கும் நாளைக்கு போகிறதுக்கூடிய சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு ரேஞ்சு இன்னைக்கு கொடுத்த ஹைக்கு மேலே நல்லா நோட் பண்ணிங்க. இன்னைக்கு கொடுத்த ஹைக்கு மேலே ட்ராவல் ஆகணும். 24,100 அபோவ் மார்க்கெட் போனால் மட்டும்தான் 24,150, 24,200, 24,250 ரேஞ்ச் வரைக்கும் கால் சைடு போகும். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் ரிவர்ஸ் கொடுத்துச்சுன்னா புல் பேக் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்து புட் சைட் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை கால் ஸ்ட்ராங்காக போகுதுன்னா கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தோன்னா புக் பண்ணிட்டு வந்துடுங்க. டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச்னாலே புக் பண்ணிங்க. சரி, கால் சைட் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம புட் சைட் எப்படி ட்ரேட்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் ரேஞ்ச் 24,050 ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 24,050 ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் 24,000 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 24,000க்கு லோ கீழே போச்சுன்னா ப்ரீவியஸாக இந்த ஏரியாலேருந்து பார்த்தோன்னா 24,950 ரேஞ்சில் மார்க்கெட் கன்சல்டேஷன் இருக்குது. இந்த கன்சல்டேஷனுக்கு கீழே போனால் மட்டும்தான் 24,900 வரையும் நம்ம வந்து செல் செட் ரேட் பார்க்கலாம். இன்றைக்கி க்ளோஸுக்கு கீழே இருக்கணும். அதே நேரம் இன்றைக்கி க்ளோஸுக்கு ப்ரீவியஸாக ஒரு லோ கொடுத்துருப்பாங்க 24,000. இந்த 24,000க்கும் கீழே ட்ரேட் ஆகணும். இந்த ரெண்டுக்கும் கீழே 24,000க்கு கீழே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் பார்த்தோன்னா இந்த கன்சல்டேஷனுக்கு 24,960 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு அபவ் கீழே இதுக்கு பிலோ கீழே க்ளோஸ் வச்சா நம்மளுடைய ட்ரேடுடைய டார்கெட் இன்னையுடைய லோ. இன்னைக்கு மார்க்கெட் எங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்குதோ இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். புரியுதுங்களா? கால் சைடு போகிறப்போ நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோன்னா இன்னைக்கு கொடுத்த ஹை 24,080க்கு அபவ் போச்சுன்னா 24,150, 200, 250 ரேஞ்ச் வரைக்கும் கால் சைடு போகலாம். ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் டார்கெட்டை புக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் வந்ததுன்னா கால் சைடு புக் பண்ணிட்டு போயிடுங்க. செல் சைடு எப்படி பார்க்குறோன்னா 24,000க்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சுன்னா 24,000க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் ஜோன், இதில் சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸாக இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்குது, திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு, திரும்ப இங்கேருந்து கன்சல்டேஷனே சப்போர்ட். இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகி இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் சைடு. இன்னைக்கு க்ளோசிங் ரேஞ்சிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் சைட் போயிடும். புரியுதுங்களா? இந்த லோக்கு பிலோ ட்ரேட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோன் 23,880 ரேஞ்ச் வரைக்கும் வரும். 880 ரேஞ்சுக்கு வந்து திரும்ப ஒரு ரிவர்சல் டோஜி கேண்டில் பின்பார் ஏதாவதுன்னா கால் சைட் ஏதாவதுன்னா ஒரு கால் சைட் பாருங்கள். மார்க்கெட்டை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணால் தான் எந்தெந்த ஏரியாவில் சப்போர்ட் இருக்குது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அங்கேருந்து வந்து மார்க்கெட் திரும்புதா அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் 9:15 to 10:15 லைவில் வருவேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.